கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். யாரோ ஒரு மானம் கேட்டவன் தான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வர மானம் கேட்டவனா என்னை பார்த்து கேட்குது, டேய் மானம் கேட்டவன், மானம் கெட்டவள், மானம் கெட்ட செயல், இந்த மானத்தை எப்படி கெடுக்குது. திருக்குறளில் அழகாக இருக்கும் மானத்தை பற்றி. இன்றியமையா சிறப்பின வாயினும் குன்ற வருப விடல். பெரிய விசேஷமான இது வந்தாலும் கூட ஒரு அசிங்கமான செயல் செஞ்சு அதை அடையக்கூடாது அப்படின்ற. இந்த மயிர் நிப்பின்னு அப்படிலாம் ஒரு சொல்லி வச்சுருப்பாங்க. திருக்குறளில் நான் தனியாக விளக்கம் கொடுத்து வச்சுக்கிறேன், புத்தகம் எழுதிக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். மானம்ன்ற ஒரு வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. வானம் சொன்னால் கூட ஒரு இல்லை. கிராமத்துங்கெல்லாம் மானம்னே சொல்லுவாங்க, வானத்தை வானம்னு சொல்ல மாட்டாங்க, மானம் தான் சொல்லுவாங்க. மானம்னா விசாலமானது, பெருசு, அளவிட முடியாதது, அதை கெடுக்கலாம் முடியாது. மனம் எவ்வளோ பெரிய தந்திரங்களை செய்யக்கூடியது. எல்லா மனமும், எல்லா மனித மனமும் தேவைன்னும் போது பல விதமான தந்திரங்களை உண்டாக்கி எப்படின்னா பிச்சை எடுக்கும். மகராசனா வாழுன்னு சொல்லும், எடுக்கிறதுக்கு பிச்சையாக இருக்கான், அவனுக்கு பிச்சை போட்டு வரும். நீனா எனக்கு 10 ரூபா கொடுத்துட்டியா, நீ மகராசனா இரு அப்படின்லாம் சொல்லுவோம். இவன் அவன்கிட்ட போய் பிச்சை வாங்கி நிற்பான். 10 ரூபா இவன் போட்டான், இவன் நினச்சின்னு நிற்பான். இவனை வந்து மகராசனா இருன்னு பிச்சை போட்டு வச்சுருப்பான். அதுக்காகவே இவன் போய் பிச்சை போடுவான். ஒவ்வொரு பிச்சை போடுறவனையும் பாருங்கள், அவன் ஒரு பிச்சை போட்டு நிற்பான். என்னடான்னா, நான் வந்து பிச்சை போடுற பெரிய ஆள், நான் வந்து பெரிய இறக்கம் உள்ளவன், ஏழைங்களுக்கெல்லாம் அப்படி பார்த்து இதெல்லாம் இதுதான் மானங்கெட்ட செயல். ஏன்னா என் மனசு என்ன பண்ணுறேன், விசாலமான மனதுன்னா குறுக்கிட்டேன். மானம் கெட்டவன் யாருன்னா, விசாலமாக இருந்த என் மனசு குறிக்கிட்டேன்னா மானம் கெட்டவன். விசாலமாக இருந்த என் மனசு குறிக்கிட்டா மானம் கெட்டவன். ஒரு விஷயத்தை விசாலமாக செய்ய வேண்டியதை குறிக்கிட்டேன்னா மானம் கெட்ட செயல். மானம் கெட்ட செயல் என்ன அப்படின்னா, ஆளுக்கு 4 நாள் இட்லி மாவு அதுக்காக ஊற வச்சோம். என்ன பண்ணோம், இப்போ பார்த்தோம், ஏன் 4 இட்லி கொடுக்குறது, 3 இட்லி கொடுத்துட்டு மாவு மிச்சம் பண்ணி 4 வச்சுக்கலான்னா அது செயலுக்கு பேர் மானம் கெட்ட செயல். ஏன் அப்படின்னா, ஒரு செயலை திருப்தியாக இருக்கிறதுக்காக செஞ்சு விட்டு திருப்தி அடையாமல் பாதியில் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன, ஏன் மானம் கெட்ட செயல். இப்படி தான் மானம்னா, நீங்கள் வந்து ட்ரெஸ் போடாததெல்லாம் மானம்லாம் கிடையாது. ட்ரெஸ் போடாமல் இருக்குது, இல்லை ஒரு பொட்டு வச்சுக்காமல் இருக்கிறதெல்லாம், என்ன ஒரு சிவயோகின்னு வச்சுக்கிறான், பொட்டு கூட வச்சுக்காமல் இருக்கிறான்னு தமாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் என்ன மாதிரி ஒரு கேலி பண்ணுற ஆள் யாருமே கிடையாது. மதத்தை என்னுடைய மேலேயே இருக்க மதம் மறுப்போம். இது ஒரு பப்பையாண்டா இதெல்லாம் வச்சுக்கிறேன்னாக்கா, மற்ற மதத்துக்காரனுங்கெல்லாம் சொன்னால் புரிய மாட்டேங்குது. இங்கே தான் நல்லா இருக்குது. மற்ற மதத்தை விட கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு இடம் இங்கே மட்டும்தான். மற்ற மதக்காரனுங்கெல்லாம் பாவமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் புரியுது என்னுடைய பேச்சு. மற்ற மனிதர்கள்லாம் வராங்க, அது 1000ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் தான் வராங்க. ஸோ இந்த மனிதர்கள் கூட முழுங்கிக்கினே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலாக இல்லைனா கூட பாவம் தானே, அவங்களுக்கு அது ஒரு திருப்தி இல்லை, ஐயா பொட்டெல்லாம் வச்சுக்கிறாருன்ட்டு. இப்போ இதை பொட்டு வச்சு ஏமாத்தினா அது பேர் மானங்கெட்ட செயல். பொட்டு வச்சு உங்களை ஏமாத்தினா, நான் பக்தி உள்ளவன் பாருங்க அப்படின்னா அந்த செயலுக்கு பேர் மானங்கெட்டது. பொட்டெல்லாம் வச்சுன்னு இது ஒரு அழகுக்காக வச்சுக்கிறேன்னா மானங்கெட்ட செயல் இல்லை. பொட்டு வச்சு இது தப்பு இல்லை, பொட்டு வச்சுட்டு பொய் சொல்கிறது தான் தப்பு. மானங்கெட்டது எப்போன்னா, எது யதார்த்தமோ அதை மறைச்சா அது பேர் மானங்கெட்டது. எது உண்மையோ அதை மறைச்சா அது பேர் மானங்கெட்டது. எது நல்லதோ அதை செய்யாமல் வேறு செயல் செஞ்சு அது பேர் மானங்கெட்டது. இப்போ மானங்கெட்டவள், மானங்கெட்டவன், மானங்கெட்ட செயல்னால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கப்பு காபி குடிச்சிட்டிங்க, கழுவி வச்சுட்டிங்கன்னா மானத்தொடுக்குறீங்க. காய வச்சு கழுவ முடியாமல் அது மானங்கெட்டு போயிட்டுருக்கோம். ஆல்மா அதுக்கு என்னென்னவோ பண்ணி அதுக்கு பெரிய கெமிக்கல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி, இல்லை அப்பப்போ கழுவி வச்சா எப்படி இருக்கான், ஈரமாக இருக்கும்போதே பசையோடு இருக்கும்போதே கழுவி வச்சுட்டா சரியாயிடும். அப்படி இல்லை, ஒரு வீட்டுக்கு போனால் மானங்கெட்டு வீடான்னு எப்படி பார்க்கலான்னா, அந்த பொருள்கள்லாம் இருக்கிறத பார்த்து எல்லாம் மானங்கெட்டு போய் அசிங்கமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வீடே மானங்கெட்ட வீடு தான். அப்போ மானங்கெட்ட செயல் மட்டும் இல்லை, மானங்கெட்ட இடமும் இருக்குது. அதனால் மானம் கெட்டவன், மானம் கெட்டவோ, மானங்கெட்ட செயல், மானங்கெட்ட இடம், இப்படிலாம் இருக்குது. ஒரு மனிதன் பிறந்து கடவுள் தெரிஞ்சிக்காம சாவறான்னா அத்தனை பேரும் மானங்கெட்டவன் தான். எனக்கு முன்னாடி எங்கள் தாத்தாலாம் யாருறான்னா மானங்கெட்டவங்க தான். ஏன்
அவனுக்கு ஒரு அழகான உடம்பு கொடுத்து அதுக்குள்ளே விசேஷமான ஒன்றை உள்ளே வச்சு அதை உணராமையே செத்து போனவங்கெல்லாம் யார் தான்? மானம் கெட்டவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது சுற்றி மானம் கெட்டவன் தான் இருக்கிறான். புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். எவனோ ஒரு மானம் கெட்டவன் கேட்டுக்கிறான். மானம் கெட்டதுன்னா புரிஞ்சிச்சா? அவங்க செயல் அவங்களுக்காக அவங்க திருப்தியாக செய்யலையானா அது மானம் கெட்ட செயல் தான். என்னால் நல்லா வசதியாக வாழ முடியும், வாழலைன்னா மானம் கெட்டவன் தான். நான் நல்லா சாப்பிட முடியும், திருப்தியாக சாப்பிடல நாகரிகம் கருதி அப்படி விட்டேன்னா மானம் கெட்டவன் தான். புரியுதுங்களா? மானம் கெட்டவன்னா அதான் இன்றியமையாது. அந்த மானம் திருக்குறள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மயிர் கொட்டிடும், அது ஒரு சாதாரண விஷயம் தான். அதுக்காக சேர்த்துட்டா மானம் கெட்டது தான். மானம் கெட்டதுன்னா நீங்கள் செய்ய முடிஞ்சோ செய்ய முடியாமல் இருந்தீங்கன்னா மானம் கெட்டவங்க தான். வாழ முடிஞ்சோ வாழலைன்னா. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.